தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம். இங்க பாருங்கப்பா, 4 பேர் ஒரே சாரியில கட்டியிருக்கீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? ராதா, நீயுமா? ஆமா மாமா, நல்லாக்கா? நல்லாத்தே இருக்கு. ஆமா, நீயும் உன் ஃப்ரெண்டு ஒரே மாதிரி தானே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எங்களை மட்டும் சொல்ற? ஏ வித்யா, என்ன ஜீவா? இந்த சாரியில நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க வித்யா. போ ஜீவா, எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு. நீ அழகா இருக்கேன்னு சும்மா சொன்னேன், அத கூட நம்பிட்டியா? போடா எருமை மாடு. ஆமா, என்ன உங்க 4 பேத்துல ஒரு ஆள் மட்டும் காணோம்? இவள ஒரு ஆள் மட்டும் தனியா போயிருச்சு. வாய மூடு. இப்ப நீ என்ன சொன்ன? சரி சரி, சும்மாதான் சொன்னேன், நீ உண்மையிலே அழகா இருக்க. அடி எத்தனை முட்டை? அது வந்து நீ சும்மா பேசிட்டு இருந்தேன். டேய் ரகு, வாடா போலாம். என்ன பொண்டாட்டி, வரட்டுமா? போடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவன் வந்து நிக்கிறானே, இன்னைக்கு பேசி அறுக்க போறானோன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இல்ல. இப்ப நீங்க அவளோட எதிர்பார்த்து உட்காந்துகிட்டு இருக்கிற சீனியர்ஸோட டான்ஸ் ப்ரோக்ராம் தான் ஆரம்பமாக போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதோ டேய், நல்லா கேட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரோல்ல நிக்கிறா பாரு, அந்த பொண்ணத்தான் நீங்க கடத்தணும், சரியா? யாருடா அந்த தலை ஃபுல்லா மஞ்சளா இருக்கே, அந்த பொண்ணா? வலிக்குதுடா. இங்கிட்டு நிக்கிறா பாரு, உள்ளியா ஒரு பொண்ணு, அவளை சொன்னேன்டா. கௌதம், இந்த பொண்ணா? ஆமாண்டா. மரமண்ட, அவனுக்கு கூட தெரிஞ்சிருச்சு, உனக்கு தெரியலையா? சரி சரி, விடு விடு, எப்படி அவளை தூக்குறோன்னு மட்டும் பாரு. நானும் பார்க்க தானே போறேன், ஏதாவது சொதப்புனீங்க அப்புறம் இருக்குடா உங்களுக்கு. நமக்காக பாட்டு பாட வராங்க நம்ம ஐஸ்வர்யா. டேய் மச்சான், இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாடா, இவ பாடிட்டு எத்தனை பேர் ஓட போறாங்கன்னு தெரியல. டேய் உட்றா, அவ பாடினா பாடிட்டு போட்டோம். டேய் ஜீவா, ஃபர்ஸ்ட் நம்ம ஓடுறதுக்கு ரெடியா இருந்துக்கணும்டா. ஹாய் ஹாய் ஹாய். ஜூன் பிறக்கும், ஜூலை பிறக்கும், சூனியருக்கும் ஜீனியருக்கும் கல்லூரி சாலை எங்கும் ராக்கிங் நடக்கும். டேய் ஐசா, இது அக்காவா இது? இப்படி பாடுறது நம்பவே முடியலடி மது. ஸ்டூடெண்ட்ஸ் வனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராக்கிங் கூட பாத வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு உன்னை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. டேய் மச்சான், செம்மையா பாடுறாடா இவ. ஆமாண்டா மச்சான், நான் கூட ஓடிடுவோன்னு பார்த்தேன். துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. தோழி ஒருத்தி வந்த பிறகு உன்னை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஏ ஐசு, செம்ம சூப்பர், சூப்பரா பாடுங்க, பார்த்துக்கோ. ஏ அனு, அக்கா உண்மையிலே சூப்பரா பாடினாங்கடி. ஆமாண்டி, நான் கூட என்ன பண்ண போறாளோன்னு நினைச்சேன். ஆமா, ரகு கூட சொல்லிக்கிட்டே இருந்தான் நேத்தெல்லாம், ஐசு வந்து நாளைக்கு என்ன பண்ண போறாளோ, பாட்டு பாட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அவ போய் அறுவையா அறுக்க போறா அப்படின்னு. ஆனா சூப்பரா பாடிட்டாங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க. உங்களை உங்க ஹஸ்பண்ட் அந்த ஸ்டேஜ் கிட்ட கூப்பிட்டாரு. யார், ரகுவா? இப்பதானே பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் இந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தேன், அவர் தான் என் ஒய்ஃப் அங்க உட்காந்துருக்காங்க, வர சொல்லுங்கன்னு சொன்னாரு, வந்து சொல்லிட்டேன். அடியே அனு, நாங்க இங்கே உட்காந்துருக்கோம், நீ போய் என்னன்னு கேட்டு வாடி. சரிடி. அடியே மது, இந்த ஆளை நம்ம இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே, இவரை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்குடி. ஆமாடி வித்யா, நானும் இவரை பார்த்ததே இல்லை.
இருக்கிறதா சொன்னாங்க, காணோம். ஒருவேளை நம்ம கிட்ட விளையாடுறானோ? ரகு, ரகு, ஒருவேளை போயிட்டானா? டேய் குண்டா, போடா முன்னாடி. நல்லா பிரியாணியை மட்டும் முழுங்க தெரிஞ்சுச்சுல, ஒழுங்க போடா. இப்ப மட்டும் நீ வாயை மூடிக்கிட்டு வரல, இந்த கர்ச்சிப்பை வச்சு ஒன்னு அமுக்கிடுவேன் பார்த்துக்கோ. ஆ, சரி 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 போ. டேய் நீ என்ன நின்னுக்கிட்டே இருக்க, போடா. இது யாரு அணு மாதிரி இருக்கு? என்ன பண்றாங்க இவங்க? ம், ம். ம், ம், யாரு? ம். ஏய் சூப்பர்ரா. என்னடா பண்ண இப்ப? இவளை அப்படியே கீழே படுக்க போடுறா. டேய் கௌதம், அவளை என்னடா பண்ணீங்க? ராதா, உனக்கு இது தேவையில்லாதது, பேசாம போயிரு. டேய் இந்த லூசு பையன் எதாலாவது மாட்டி விட போறியாண்டா நம்மள. அனு, அனு. டேய் கௌதம், ஒழுங்கா அவளை விட்டுரு, இல்லைன்னா மாமாட்ட போய் சொல்லிடுவேன். ஏய் போடி. ஆ, ஆ. டேய் நீங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தூக்குங்கடா அவளை. ஐயோ, எந்திரிக்க முடியலையே. இது மாமாட்ட எப்படி போய் சொல்றது? டேய் பாத்துடா. டேய் நீ வாய் பேசாம நீயும் வந்து தூக்குடா. ஐயோ அம்மா, காலெல்லாம் வலிக்குதே. இதை இப்பவே போய் மாமா கிட்ட சொல்லணும்.